நவகிரக தலங்களில் முதன்மையானதாக சொல்லப்படுவது அருள்மிகு சூரியனார் திருக்கோவில். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அடுத்து திருமங்கலக்குடியில் அமைந்துள்ளது இந்த கோவில். இத்தலம் சூரிய பகவானின் பரிகார தலமாகவும் விளங்குகிறது. இந்தியாவிலே சூரியனுக்கு என்று இரண்டு இடத்தில் மட்டும் தான் கோவில்கள் உள்ளன. ஒன்று வட இந்தியாவில் உள்ள கோக்கர் கோவில். அங்கே உருவ வழிபாடு இல்லை. மற்றொன்று நம் தென் இந்தியாவில் உள்ள இந்த சூரியனார் கோவில். இங்கே உருவ வழிபாடு உள்ளது. கருவறையில் உள்ள சூரிய பகவான் மேற்கு முகமாக பார்த்தபடி தனது இடது புறத்தில் உஷாதேவி உடனும் தனது வலது புறத்தில் பிரதிஷாதேவி எனும் சாயாதேவி உடனும் திருமண கோலத்தில் தனது இரு கைகளிலும் செந்தாமரை மலர்களை ஏந்தி பொன் சிரிப்புடன் நின்றபடி காட்சி தருகிறார். உலக இயக்கத்திற்கு காரணமான சூரியனை வழிபடும் முறைக்கு சௌமாரம் என்று பெயர். சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசியில் தனது பயணத்தை துவக்குவதையே தமிழ் மாத பிறப்பு என்கிறோம். சூரியனை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி. இதை சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கிறோம். இக்கோவில் 9 நவகிரக கோவில்களில் முதன்மையான கோவிலாகும். இக்கோவில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது என்றும் பிறகு ஆட்சிக்கு வந்த விஜயநகர மன்னர்கள் இக்கோவிலை விரிவுபடுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. 7.5 ஆண்டு சனி, அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி உள்ளவர்கள் இங்கு வந்து முறையாக பரிகாரம் செய்தால் அந்த பாதிப்பில் இருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது. சூரிய திசை, சூரிய புத்தி, சூரிய பார்வை மற்றும் சூரிய தோஷங்கள் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வந்து விளக்கு ஏற்றி வழிபடுகின்றனர். இங்கு வந்து வழிபடுவதால் நவகிரக தோஷங்கள் நீங்கும், காரிய தடை விலகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. நவகிரக தோஷங்கள் விலக நவகிரக அர்ச்சனை மற்றும் நவகிரக அபிஷேகம் செய்யப்படுகிறது. நாடி பரிகாரம் இங்கே மிகவும் விசேஷம். குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி இறைவனை வேண்டிக் கொள்கின்றனர். பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடன் நிறைவேறியதும் நவகிரக ஹோமம், சூரிய அர்ச்சனை, சர்க்கரை பொங்கலபிஷேகம், அன்னதானம் போன்றவற்றை நேர்த்தி கடனாக செய்யலாம். அதனுடன் வெள்ளம் மற்றும் கோதுமையை துலாபாரம் கொடுக்கலாம். சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆவார். ஆகவே இக்கோவிலில் உள்ள மூலவர் சூரிய பகவானை சிம்ம ராசியினர் வழிபடுவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை மேன்மை அடையும். சூரிய பகவானுக்கு உக்கிரம் அதிகம். அதன் வீரிய வீச்சை யாராலும் தாங்க முடியாது. அவரை சாந்தப்படுத்த அவர் எதிரே குரு பகவான் உள்ளார். அதனால்தான் சூரிய பகவானை நாம் வழிபட முடிகிறது. குரு பகவான் எதிரே இருப்பதால் சூரிய பகவான் சாந்த சுரூபமாக காட்சியளிக்கிறார். சிவலிங்கத்திற்கு எதிரே நந்தி இருப்பது போல் சூரிய பகவானுக்கு எதிரே அவரின் வாகனமான குதிரை உள்ளது. நவகிரகங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் தரிசிக்க கூடிய வகையில் நவகிரகமே மூலஸ்தானமாக அமைந்த கோவில் இது. இந்த கோவிலில் மட்டும்தான் நவகிரகங்கள் அனைத்திற்கும் தனித்தனி சன்னதி உள்ளது. இங்குள்ள நவகிரக நாயகர்கள் யாருக்கும் வாகனங்கள் இல்லாமல் நவகிரக நாயகர்களாக மட்டுமே அருள் பாலிக்கிறார்கள். இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் அனுகிரகம் உள்ளதாக காட்சி தருகிறது. தற்போது இக்கோவிலை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதால் தனித்தனி சன்னதியில் இருந்த நவகிரகங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் தற்காலிகமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. கும்பகோணம் பூம்புகார் சாலையில் இக்கோயில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்தும் தஞ்சாவூரிலிருந்தும் பேருந்து வசதி உள்ளது. ஆடுதுறை ரயில் நிலையத்தில் இறங்கி அணைக்கரை செல்லும் பேருந்தில் ஏறி இக்கோவிலை அடையலாம். குளிப்பதற்கும் தங்குவதற்கும் தனியார் விடுதிகள் கோவில் அருகே உள்ளன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.